உறவுகளே, மீண்டும் வணக்கம். நம்ம அப்பா பிதா உலகத்தில் உள்ள மனிதர்களை எல்லாம் படைத்தார். அப்போது ஒரு நாட்டு மக்களையும் படைத்தார். அதே படைத்து கொண்டு இருந்த இறைவனுக்கு இந்த உணவு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா? சாப்பாட்டு கலையை பயிலும் மாணவர்கள், காலேஜ், அது பாடத்திட்டம் அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு அப்போவே அதில் அவருக்கு ரொம்ப ஆர்வம் வந்துக்குது. இவர் இந்தியன்ஸை நம்ம உருவாக்க வேண்டும் அப்படின்னு அவர் என்ன பண்ணாரா, கிச்சனில் இந்த மாவெல்லாம் ஒரு கோதுமை மாவோ மைதா மாவோ ஏதோ மாவு பிசைஞ்சாராம். பிசைஞ்சிட்டு சப்பாத்தி உருட்டி சப்பாத்தி பண்ணாராம். சப்பாத்தி பண்ணின்னு இருக்கும்போது எங்கேயோ கவனிச்சிக்கின்னு அவர் பண்ணிட்டாராம். அப்புறம் அது எடுத்து பார்த்தா அப்படியே தீஞ்சு போயிட்டு தேய்ச்சான். கட்டைக்காரியே பாட்டை தீஞ்சிட்டுக்குது. முதல் அனுபவம் மாதிரி தெரியுது. அதை சேச்சன்ட்டு அதை இப்படி தீஞ்சு போச்சு. நம்ம ரொம்ப நேரம் அதை வேக வச்சுட்டுக்கிறோம். அதை எடுத்து போட்டு இன்னொரு மாவை உருட்டி இன்னொரு மாவை போட்டு உஷாராக பார்த்துன்னு சொன்னான். பார்த்துட்டு அந்த மாதிரி தீஞ்சிட போகுது, கருப்பாயிட போகுதுன்னு சொல்லிட்டு உடனே அதை எடுத்துட்டாராம். பார்த்தா வெள்ளை அப்படியே இருந்துச்சான். அது ஒரு மாவு மாதிரி பிச்சா அது வெள்ளை ஆகிப்போச்சு. அதை பார்த்தா கருப்பாக தீஞ்சு போட்டு ஆஃபிகல் மாதிரி ஆகிடுச்சான். இது இப்படியே விட்டோடனே வெள்ளைக்கார மாதிரி இப்படி ஆகிப்போச்சான். நான் இப்படி வெள்ளைன்னு ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு திருப்பம் மாவை பிசைஞ்சு நல்லா உருட்டி அதை தோசைக்கல்லில் போட்டு சப்பாத்தி செய்தலாம். இப்போ முதல்ல இருந்த மாதிரி இல்லாத ரொம்ப கவனத்தோடு அந்த சப்பாத்தி செய்தாராம். சரியாக பார்த்து சரியாக பதமாக ஆகும்போது அந்த சப்பாத்தி எடுத்தாராம். அப்பேற்பட்ட அழகாக இருந்துச்சா, ப்ரௌன் கலரில், வெள்ளையும் கருப்புமாக இல்லாமல் ப்ரௌன் கலராக. பாருங்கள், என் கையை பாருங்கள், என்ன அழகாகுது. ரொம்ப அழகாகுது தாத்தா. அந்த மாதிரி ப்ரௌன் கலராக அந்த சப்பாத்தி செய்து முடிச்சாராம். அதே மாதிரி தான் இந்த இந்தியன்ஸுங்களை கூட ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து உருவாக்கிய மனிதர்கள் தான் அதுக்கு முன்ன இந்த உலக மகாநாடு என்ன கான்ஃபரன்ஸ், அதான் உலக தலைவர்களை வச்சு ஒரு கருத்துரை, இந்த நாட்டு உலக வளர்ச்சிக்காக எப்படிலாம் பாடுபட வேண்டும், எல்லா நாடுகளும் எப்படி எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும், இன்னும் ஒரு நாட்டுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கின்னு அந்த மீட்டிங்கு நடந்துருந்தது. அதற்கு மதத்தில் இன்டர்வெல் மாதிரி கொஞ்சம் இடைவெளி. அந்த சமயத்தில் சபாநாயகராக இந்த அந்த கூட்டத்துக்கு தலைவர் சொன்னாராம், சரி நமக்கு இருக்கிற ஒரு ½ டைம் இருக்குது, அந்த ½ நீங்கள் உங்கள் நாட்டை பற்றி நீங்கள் சொல்லுங்க, எப்படி உங்கள் நாட்டு மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, உங்களுடைய சிறப்புகளை சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போது ஒரு நாட்டுக்காரன் நாட்டை பற்றி ஏதோ சொல்லிக்கலாம். அப்போது நம்ம இந்தியன் பிரசிடெண்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தோ இல்லை வேறு முக்கியமான தலைவர், எனக்கு பேர் நேரத்து ஞாபகம் வரல, அவர் டர்ன் வந்துச்சான். டர்ன்
அப்புறம் அவர் சொன்னாரா, எங்கள் இந்திய நாட்டு மக்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்கன்னா, கடவுள் எங்கள் இந்திய நாட்டு மக்களை ரொம்ப கேர் எடுத்து உருவாக்கின மக்கள். இந்த மாதிரி முதல்ல கடவுள் இந்த மாதிரி ஒரு ரொட்டி செய்தார், அது வேறு கலராக மாறிட்டு இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ரொட்டி செய்தாராம், அது சரியாக வேவலை, அது வெள்ளையாக, அது சரியாக இல்லை. அதுக்காக ரொம்ப கவனத்தோடு எங்கள் இந்திய மக்கள் இன்னொரு சப்பாத்தி செய்தாராம், அது இந்த மாதிரி ரொம்ப அழகாக இவ்வளோ நேர்த்தியாக வந்த சப்பாத்தின்ட்டு அந்த மாதிரி செய்தாராம். அந்த மாதிரி இந்திய மக்களை கடவுள் எங்களை ரொம்ப கேர் எடுத்து உருவாக்கின மக்கள் நாங்கள் இந்தியன் மக்கள் அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிறாரு. அந்த சபையிலேயே சொன்ன எல்லாருடைய பேச்சில் வந்த கருத்துக்களை விட இவர் சொன்னது அங்கே எடுப்பாடாக இருந்தது, எல்லோரும் வரவேற்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. ஓகே, நம்மலாம் என்ன கலரு? ப்ரௌனிஷ் கலர். இப்படி இல்லை, இப்படி இல்லை, அழகான முகம், கோதுமை நிறம் உடைய மக்கள் நாங்கள் இருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி.